வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதானி குழும ஸ்டாக்லாம் பெருசாக ஃபால் ஆனோன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பெரிய பேனிக்கில் இருக்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கிரீன் எனர்ஜிக்கான ஒரு கான்ட்ராக்டுக்காக ஏறத்தாழ இந்திய மதிப்பில் 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா நியூயார்க் கோர்ட்டில் திரு கௌதம் அதானி உட்பட 7 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதன் எதிரொலியாக தான் இன்னைக்கு காலையில் அதானி குழும ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவே இறங்கியிருக்கு. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் 21%, அதானி போர்ட் 20%, அதானி எனர்ஜி 19%, அதானி கிரீன் 18%, அதானி பவர் 12%, அம்புஜா சிமெண்ட் 11% இறங்கியிருக்குங்க. இன்னும் அதோட இறக்கம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த கேஸோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மின் திட்டம் சொல்லுவோம் இல்லையா, சோலார் பவர் இருக்கு இல்லையா, இதுக்கு கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக 2100 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டை வாங்கினதை அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு இவங்க வசமாக மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டோட முக்கியமான பதிவாக இருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா திரு கௌதம் அதானி உட்பட சாகர் அதானி உட்பட 7 பேருக்கு மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஹிண்டன்பர்க்ங்கிற ஒரு புயலே 2023 வருஷம் இந்திய பங்கு சந்தையில் அதுவும் அதானி குழுமத்துக்கு மேலே சுழன்றடிச்சு அதனுடைய பிரச்சனைகளே இன்னும் தோயாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் திரும்பவும் அதானி குழுமத்துக்கு மேலே அடுத்த கேஸ் வந்திருக்கு. அதுவும் அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டில் இந்த கேஸை பதிவு பண்ணியிருக்காங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் இதில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அதானி குழுமத்திலேருந்து அஃபிஷியலாக இதுக்கு மறுப்போ வேறு எந்த செய்தியும் வெளிவரல. ஸோ செய்திகள் ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் இதில் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதானி குழுமம் ரிலேட்டடான இந்த நியூஸை நான் தொகுப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கும்போது நீண்ட கால அடிப்படையில் ஒரு நிறுவனத்துடைய ப்ளஸ் மைனஸை நீங்கள் நல்லாவே பகுப்பாய்வு செய்து தான் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷேக் ஆகாமல் இருக்குங்கிறத உணருங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸாக, நாட் அ ரெக்கமெண்டேஷன். இந்த செய்தியை நான் முழுக்க கொடுத்துருக்கிறது செய்தி ஏஜென்சிகளுடைய செய்திகளின் அடிப்படையில் தான். ஸோ உங்களுடைய ரிவ்யூவுக்காக நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் பார்த்து உங்களுடைய சொந்த முடிவில் முதலீடு பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.